ஹேமே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ போன விலாகில் திவ்யோட பர்த்டே செலிப்ரேஷன் விலாக் போட்டோம். அதில் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க திவிக்காக. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு என்னென்னா மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அக்கா பெரிய குளமாக எப்பயுமே போடுவீங்க, இந்த வருஷமும் நீங்கள் பெரிய குளமாக போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் எப்போயாவது தான் பெரிய குளம் போகிறது, அதுவும் தம்பிக்கு ஃபீலிங் வேறு பண்ணிகிட்டு இருக்கேன்னா, ஸோ அதனால் அதிகமாக எழுந்திரிக்கிறது இல்லை. இன்றைக்கி வந்துட்டு சரி அவங்களுக்காக நம்மளை மதித்து கேட்டிருக்காங்களே பெரிய குளமா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்காச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெரிய குளமா போட போகிறேன். ஸோ இன்றைக்கி விலாகில் என்ன பண்ண போகிறாங்கிறத ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கோலம் போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுவோம். மட்டும் இவ்வளோ தண்ணி கிடக்குது. நேற்று மழை பெஞ்சிருக்குது, நேற்று பெஞ்ச மழைக்கு தண்ணி நிற்கிது. நான் போடுற கோலத்துக்கு மழை வந்து இது மாதிரி தண்ணி நின்றுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா? ஆமாம், கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்த்தா மழை வந்துட்டு. இன்றைக்கி போகிறவங்களாம் நினைப்பாங்க, என்னடா அந்த வீட்டில் இன்றைக்கி விசப்பரிய கோலம் விட்ருக்காங்க. இந்த கோலம் வந்து 27 புள்ளியில் நேர் புள்ளி 1ல் நிறுத்தணும். எனக்கு கோலத்திலேயே சிக்கு கோலம் தான் ரொம்ப பிடிக்கும். செத்தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, கன்ஃபார்ம் கமெண்டில் வரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க சிக்கு கோலம். நான் போன தடவை கோலம் போட்டதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா சிக்கு கோலம் போடுறீங்க வீட்டில் சண்டையாக இருக்கும்க்கா, சிக்கு கோலம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்டு. அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு இவ்வளோ சிக்கு கோலம்லாம் போடுறீங்களா, நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவீங்க அப்படின்னு ஒரு சில கமெண்டு. ஸோ என்னையை பொறுத்தளவுக்கு என்னென்னா, எங்கள் வீட்டிலலாம் சொல்கிறது சிக்கு கோலம்லாம் போட்டால் டேலண்ட் அதிகமாக இருக்கும், பிரெயினுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அப்போல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு புதுசாக ஒரு கமெண்ட் பார்த்தேன் பாருங்கள், சிக்கு கோலம் போடாதீங்க சிக்கலாக ஆகும்னு. ஸோ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சிக்கு கோலங்கிறது சிக்கு கோலத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி இப்படி இழுக்கணும் அப்படி இப்படி இழுக்கணும் அப்படின்னு தெரியும் போது பிரெயினுக்கும் கொஞ்சம் வேலையாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். பூக்கோலத்தை விட சிக்கு கோலம் எனக்கு பிடிக்கும். பூக்கோலம் பார்க்குறதுக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு இப்படி தான் எடுத்துக்கணும். நமக்கு இதை பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், போட ஆரம்பிச்சிட்டா ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே இந்த மாதிரி சர்க்கிள் ஃபுல்லாக போட்டுக்கணும். சுற்றியும் ஃபஸ்ட்டு இப்படி தான் இழுத்துக்கணும். நீங்கள் பாருங்கள், இதிலேருந்து இந்த லைனில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு வி மாதிரி இப்படி போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த 2 புள்ளியை இப்படி போட்டு இதில் ஒரு சர்க்கிள் பண்ணி அடுத்தது இந்த சர்க்கிள், அவ்வளோதான். திரும்ப அதே மாதிரி போட வேண்டியதான். இது போட்டு முடிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆகிடும் இருக்கேன். ஆமாம், 1 ஹவர்லாம் ஆகாது. ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு இந்த 2 இங்கே போட்டதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்திங்களா 2 புள்ளி, இதில் தான் நம்ம எடுக்கணும். இப்படி இழுத்து இந்த பக்கம் இப்படி கொண்டு வந்துட்டு அடுத்து இதிலேருந்து
மேலே இப்படி போய் அதுலேருந்து கீழே, அவ்வளோதான். அப்படியே போட வேண்டியதான் எல்லா பக்கமும். ஒரு வழியாக கோலம் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். தொங்கிட்டு இருந்தவனை கொண்டு எழுப்பி கோலம் போடணுன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் வச்சு செய்கிறா. என் மருமகெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்க, இதெல்லாம் ஒவ்வொரு மெமரிஸ் வேணும். என் மருமக காலத்தில் இங்கே கோலம் போட போகிறாங்க, நானே போடுறதில்ல. முடிஞ்சு அவ்வளோதான். முடிஞ்சா ஃபினிஷ், அவ்வளோதான். பெரிய கோலம்லாம் நான் சின்ன பிள்ளையில எப்படி தெரியுமா ஆர்வமாக போடுவேன். சே, போட்டி போட்டுட்டு போடுவோம். லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளி மீறும், அதில் வந்து நம்ம என்ன வேணாலும் போட்டு ரவுண்டு போட்டுக்கலாம், இல்லை இது மாதிரி ஸ்டார் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஃபைனலாக கோலத்தை போட்டு முடிச்சிட்டேன். எனக்கு என்ன ஒன்று மண்டை காய்ச்சல் தான் வருது. ஏன்? இதை எப்படி போட்டிருப்பான்னு. ஈஸி தான். போடுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்க, முதலே வந்துட்டு கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து காஃபி குடிக்க போகிறேன். வயசான காலத்தில் இப்படி தான் இருக்கணும், பார்த்துக்கோ. அப்போல்லாம் போட்டு தர மாட்டேன், அப்போல்லாம் நீ தான் போட்டு தரணும். நான் வந்துட்டு ஈரோட்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த பனியில் வந்துட்டு நைட் ஷிஃப்ட்டு, அப்போ வந்துட்டு டீ கொண்டு வருவாங்க 12 மணிக்கு. அந்த ஒரு ஃபீல், இந்த வாசனையை பார்த்தோன்னா அந்த ஃபீல் எனக்கு திடீர்னு வந்துருச்சு. கன்ஃபார்ம் தூக்கம் கலைஞ்சிரும், அது வேறு விஷயம். அதனால தான் டீ குடிக்கிறது. பிஸ்கெட் ஈரோட்டில் ஆமாம், அது வேறு மாதிரி இருக்கும் ஃபீல். பிஸ்கெட் இல்லைங்க, நேற்று நைட்டு காலி பண்ணி. ஈரோட வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஊர். ஏன்னா சீட்டு வந்து அங்கே வேலை பார்த்துச்சா ஈரோட்டில். அப்போ நான் இங்கேருந்து பார்க்க போனால் அது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா லவ்வர்ஸ் இருக்கிற ஊரில் வந்துட்டு நம்ம இங்கேருந்து பார்க்க போகும்போது வேறு மாதிரி. லவ்வர்ஸ் கிடையாது, உனக்கு எத்தனை பேர் இருந்தாங்க அப்போ அங்கே? இல்லடி, மற்றவங்களுக்கு சொல்கிறேன். லவ்வர் 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 லவ்வர். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஊர். எப்போவுமே ஈரோடுனா மை ஃபேவரட். இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ரீல்ஸ் வீடியோ வந்து செஞ்சிங்களா ஈரோடு ஏதாவது சம்மந்தமாக போடுறா லைக்க. ஆமாம், இங்கே ரெடி இங்கே ரெடி அப்படின்னு கேட்பான். ஈரோடு பஸ் ஸ்டாண்டு. அது வேறு மாதிரி ஃபீல். அது உணர்றவங்களுக்கு தான் தெரியும் அதோட இது. ஆமாம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு காலையில் பார்ப்போம். கரெக்டாக மணி 5:30 காலையில் நம்ம பார்க்கலாம். நான் சீட்டு பயங்கரமாக ஓடிட்டுருக்கு போல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல. காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா சாப்பாடு செய்கிறதுக்கு கடுப்பாக இருந்துச்சா, கூழ் செஞ்சு சாப்பிட்டாச்சு காலையில். இப்போ மதியத்துக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, காய்கறி இருந்துச்சா வெஜிடபிள் பிரியாணி போட்டலான்னு வெஜிடபிள் பிரியாணி போட போகிறேன். வெஜிடபிள் பிரியாணி, வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமாம், ஒன்னால தான் அந்த பீட்ரூட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு இந்த பீட்ரூட்டு இதெல்லாம் வந்துட்டு சத்து, அது எல்லாமே போடணும் அப்படிங்கிறதுனால. எனக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகுமா, அதனால பீட்ரூட் போட்டால் பிடிக்காது. பட் உடம்புக்கு நல்லது, எனக்குமே நல்லது. அதனால் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்துட்டு இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது உடஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் போட்டு திரும்ப வாங்கி வச்சுருக்கேன். நல்லா இருக்குது. அடே அக்கா கடை வச்சுருக்கீங்களான்னு கேட்பீங்க. எல்லாத்தையும் டப்பாக்குள்ளே வச்சுருக்கிறதுனால அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே எடுத்து மூடி வச்சிடலாங்கிறதுனால அப்படி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கேன். பரவாயில்ல. அதே வந்துட்டு நம்ம வேறு இதில் வச்சோம், ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே சும்மா வச்சோன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிருக்கும். ஆமாம், இதில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது எல்லாமே. உருளைக்கிழங்குலாமா ஃப்ரிட்ஜில் வைப்பீங்க, வெங்காயத்துலாமா ஃப்ரிட்ஜில் வைப்பீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, வெளியில் தான் வச்சுருந்தேன். இப்போ எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஆமாம், அவ்வளோ பெரிய இதை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்க முடியல அந்த பேஷனை, அதனால இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், வெஜிடபிள் பிரியாணி போகிறதுக்கு தான் காய்கறிலாம் வெட்டிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன காய்கறி? எல்லாமே வா, இதில் உள்ளது அப்படியே வா, இல்லை இதில் உள்ளது எல்லாமே யூஸ் பண்ணுறது தான். கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு தான்.
சீதோ என்ன இன்னைக்கு பிரியாணி கிடைச்சிருமா 4 மணிக்குள்ள? 4 மணிக்குள்ள கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா தம்பி தூங்கிட்டு இருக்கான்னு சொன்ன பார்த்தீங்களா, முளைச்சிட்டு கீழே கிடக்குறான். 5 நிமிஷம் கூட தூங்க மாட்டேன். குருவி தூக்கம் தான். குருவி? ஆமா, குருவி இல்ல, பேரை பாரு. குருவி தூக்கம் மாதிரி. குருவி கருவி. தொட்டியில ஒரு 5 நிமிஷம் கிடக்கான், டக்குன்னு முழிச்சுக்கிட்டு பார்க்கறான். என்னன்னே தெரியல. நானும் எவ்வளோ நேரம் தான் அவனே பார்த்துட்டு இருக்கிறது. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நானும் ஆசையாக பிரியாணி போட்டு சீக்கிரம் சாப்பிட்லான்னு நினச்சா எல்லாமே சொதப்பிவிடும். எல்லா விழாவிலையும் நீங்கள் இதை தான் சொல்கிறீங்க, லேட்டாக தான் சாப்பிட்றீங்க. இன்றைக்கும் அதான் நடக்குதுன்னு கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. எண்ணெய் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுப்போம். வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கணும். நான் பிரியாணி போட போகிறேன்னு சொன்னால் உடனே அம்மா பிரியாணியா, மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணின்னு கேட்குது ஒரு ஆள். இல்லைடா வெஜிடபிள் பிரியாணிடான்னொடனே மூஞ்சி சுருக்கிட்டு போயிட்டான். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். அதையும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, ஐயோ கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமாக புதினா. பசி மயக்கத்தில் அவளே குழம்பிட்டா. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அவரே கன்ஃபியூஷன் ஆயிட்டார். தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய். தனி மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பிரியாணி மசாலா. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு காய்கறி அப்படியே சேர்த்து வதக்கிப்போம். வந்துட்டேன் சொல்லிட்டேன். போன தடவை மாதிரி பீட்ரூட் போட்டிருக்கிறதுனால கலர் சேஞ்ச் ஆகி காமிக்கும். அதுக்காகலாம் நீ பார்க்கக்கூடாது சரியா? நீ கேட்டதுனால தான் பீட்ரூட் திரும்பவும் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக தயிர். 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அப்படியே கலைஞ்சிப்போம். நம்ம எப்பயுமே குக்கரில் எவ்வளோ அளவு வைப்போமோ அந்த அளவு தான் நான் வைப்பேன். 3 டம்ளர் தண்ணி 3 டம்ளர் அரிசி எடுத்திருந்தா 6 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். ஸோ 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். மூணு டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு போட்டுக்கிறேன். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு நம்ம விசிறி விட வேண்டியதான். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசி அப்படியே போட்டு. ரெட் கலர் பிரியாணி நோட் பண்ணிங்கப்பா. ரெட் கலர் பிரியாணி, ரெட் கலர் பிரியாணி. அப்படியே மேலே இருக்க கொத்தமல்லி, அப்படியே புதினா, அப்படியே மூடி விசில் வர வேண்டியதான். 3 விசில் வரணும். வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் நிவிக்காக வினோ ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கான். அது என்னங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் என்கிட்டே சொல்லலை. இப்போ வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறான். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிவிக்காக அப்படி என்ன இருக்கும்னு கண்டுபிடி. என்ன இருக்கும்? என்ன சக்கையா? சொட்டுறா? என்னடா இது? பேகா? எப்படி இருக்கு? வேற மாதிரியா? தூக்கிட்டு போகிறதுக்காடா? ஆமாம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பார்க்க நீட்டாக இருக்கும். நீட்டாக தான் இருக்குது. நீட்டாக அழகாக கச்சிதமாக க்யூட்டாக இருக்கும்னுங்கிறேன். பொம்மை இருக்குது, முசு முசுன்னு இருக்குது பாருங்க. இதோட கிளாத் அப்படியே முசு முசுன்னு இருக்குது. வாவ், ஹேண்டில் பண்ணுற நமக்கு மொசு மொசுன்னு இருக்கும், உள்ளே இருக்கிறவனுக்கும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். வாவ், சத்தியமாகவே சூப்பராக இருக்குது. வேறு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா அது வந்துட்டு வீணாக போயிடுச்சு. அது கொஞ்சம் பழசான மாதிரி ஒரு இதுவாகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. சொல்லவே இல்லை, கேட்டிருந்தா வேற மாதிரி வேற ஏதாவது ஆர்டர் பண்ண சொல்லியிருப்பேன். இது தாண்டி சூப்பராக இருக்குது. பாக்கி எல்லாமே ஒரு மாதிரி கலர் ஒரு மாதிரி இருக்குது. கொசு வேலை மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதையும் சேர்த்து ஆர்டர் பண்ண சொல்லியிருப்பேன். அதுவும் தேவைப்படுது. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குது. அப்படியே வந்துட்டு மொசு மொசுன்னு இருக்கா, அப்படியே நல்லா இருக்கு. பூனைக்குட்டியை கையில் தூக்குன மாதிரி ஒரு ஃபீல் வருது. இது யாரு, நிவியா இல்லை திவியா? நிவி.
திவி பார்த்தானா இது இங்கே இருக்காது. அவன் இன்னும் கொஞ்சம் வளரணும். இப்போ அவன் வளர்ந்துட்டானே, அதனால இது இங்கே பார்த்தானே இருக்கான்னு தெரியல. ஓகே, நம்மளுக்கு இன்னும் விசில் வரல, அதனால தான் இது ஓப்பன் பண்ணேன். வந்துடுச்சு ஃபஸ்ட்டு விசில். ஐயோ இவன் வேறு முன்றான் டேய். நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என்னடி சிக்கன் பிரியாணி மாதிரியே எடுக்கிறேடி. இந்த கொடுமையெல்லாம் எங்கே கேட்கும். சாப்பிட வேண்டியதான் சூடாக பிரியாணி. என்ன ஒரு ஆனந்தம் அந்த வெஜிடேரியன் சாப்பிடும்போது. எப்படி இருக்கு பிரியாணி? என்னாச்சு, சாவிக்கு கொடுக்கணுமா? என்னதான் சாப்பிட்டாலும் இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்க, நம்ம வந்துட்டு காலையிலேருந்து நம்ம என்னென்ன பண்ணோங்கிறத இந்த விலாகில் ஃபுல்லாக பார்த்தோம். என் கோலம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.